தம்பி கரப்பாம்பூச்சி, உன் படத்தை எங்கள் தேட்டரில் ஓட்டலாம்னு நினச்சா ஸ்கீனு கிஞ்சிட்டு பார்த்துக்கோ. உன் படத்தை ஓட்டுறதுக்கு இது பீகாரோ ஊபி இல்லைடா, தமிழ்நாடு. இங்கே நாங்கள் வச்சதான் சட்டம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். நாங்கள் ஏதோ போகிற வர 10 பேர் அடித்து டானாவும் கிடையாது. நாங்கள் அடித்த 10 பேருமே டான் தான். நாங்கள் ஆல்ரெடி பெரிய பெரிய கட்சிகளான 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு எல்லா கட்சியும் அடித்து ஓட விட்டு இங்கே உட்காந்துருக்கோம். இவன் நேற்று கட்சி அரைஞ்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன தெரியுமா, வாயன் நீ வந்து பாரு, உன் மண்டை மசெல்லாம் பிச்சு அனுப்புகிறோமா இல்லையான்னு பாரு. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை நிறுவிருக்கிற அந்த கட்சியோட தலைவர் அபிஜித் தீப்கே இருக்காங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு சவுடால் பேச்சு பேசியிருக்காரு. இந்த அபிஜித் தீப்கே யார் அப்படிங்கிறவங்களாம் தெரியும். இப்போ ரீசெண்டாக டெல்லியில் மாணவர்கள்லாம் ஒன்று திரட்டி நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரே பதிவில் வச்ச அந்த கட்சியுடைய நிறுவன தலைவர் தான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பிரசிபுரா அவன்கிட்ட கேள்வி வைக்கும்போது, அதாவது தமிழ்நாட்டில் மாணவர்களை போராட்டத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அடக்குமுறை பண்ணி அவங்கள ஒடுக்குது, அது ரொம்ப ரொம்ப தவறு. இப்படி பண்ணால் நானே அங்கே வந்து தமிழ்நாட்டை ஏன் தலைமையில் போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும், போராட்டம் பண்ணி அந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கும், அவர் யார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சவுடாலாக பேசியிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் நம்மளுடைய விச்சொல் வாரிசெல்லாம் கொந்தளிச்சு நிற்கிறாங்க, நீ வா இங்கே வந்து வர அப்படின்ட்டு. ஸோ அதாவது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த அபிஜித் தீப்கே யார் அப்படிங்கிறத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து நிறைய பேர் நினைப்பீங்க, அதாவது மாணவர்கள்லாம் ஒன்றா திரட்டி ஒரு புரட்சி பண்ணக்கூடிய ஒரு இளைஞர், ஸோ அவரை பாராட்டணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த திமுகவுடைய செம்பு நக்கிகள் எல்லாம் பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த நீட்டு போராட்டத்தோட இங்கேருந்து எப்படி போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. முதல்ல இவர் யார் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர். நல்ல பெரிய ஒரு கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அந்த நபர் திடீரென அந்த ஜாபை குயிட் பண்ணிவிட்டு சடனாக இந்தியாவுக்கு வந்து இப்படி ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஒரு போராட்ட காலத்தில் குதிக்கார். இந்த அமைப்பை அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்த உடனேயே பார்த்திங்கன்னா, அவர் ஆரம்பித்த அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து உடனே இளைஞர்கள் சேர்றாங்க. அதுவே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கிச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், இவர் பின்னாடி பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகள் ஒன்றா இவருக்கு துணை புரியுது, அதான் உண்மை. குறிப்பாக அமெரிக்கா தான் இவர் வந்து இயக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட கைகூலியாக தான் இந்த அபிஜித் தீப்கே வந்து செயல்பட்டு இருக்கார். அதாவது இவருடைய நோக்கம் கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இப்போ நம்முடைய நாட்டை ஆண்டுட்டு இருக்குல்ல மத்தியில், ஸோ அவங்களோட ஆட்சிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை தூண்டணும் அப்படிங்கிறது தான் இது முழுக்க இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு பிரிவினை மாணவர்லாம் ஒன்று திரட்டி பண்ணுறது தான் இவர் கொடுத்துருக்க அசைன்மெண்ட், அதான் உண்மை. ஸோ இதில் தான் நீங்கள் நல்லா ஒரு சிந்திக்கணும். இப்போ ஒரு புரட்சிகர சிந்தனைகள் கொண்ட ஒரு இளைஞராக இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க, நம்ம நாட்டில் படிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு தான் சேவை பண்ணணும், நம்ம நாட்டுக்கு தான் வேலை பார்க்கணும், நம்ம நாட்டு மக்கள் தான் உறுதுணையாக இருக்கணும், நம்ம நாட்டு மக்கள் கூடயே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் குரல் கொடுத்து அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா நாட்டில் போய் வேலை பார்த்துட்டு திடீர்னாப்பில் அந்த வேலையை விட்டுட்டு சடனாக வந்து இவருக்கு புரட்சி தோண்டிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு இயக்கம் தொடங்கினாராம். உடனே எல்லாரும் பற்றி லட்சக்கணக்கில் வந்து குமிஞ்சாங்களாம். முழுக்க அமெரிக்கா பண்ணக்கூடிய வேலை, அமெரிக்கா கைகூலியாக தான் இந்த நபர் செயல்பட்டு இருக்காரு. இதுக்கு பல்வேறு நாடுகள்லேருந்து இவர் சப்போர்ட்டு. அந்த இவர் ஆரம்பித்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற இயக்கத்தில் வெளிநாடுகளில் தான் எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இருக்குது. அமெரிக்காக்காரனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மற்ற நாடுகள் எல்லாமே தன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். தனியாக எதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வல்லரசாக மாறிடக்கூடாது, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற நோக்கத்திலே அவங்களுடைய பார்வை இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டுற மாதிரி இவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் போதே சில வேலைகளை அவன் பண்ணிகிட்டே இருப்பான். அதுவும் குறிப்பாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வணிகம் பொருளாதாரத்தில் பயங்கரமாக முன்னேறிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. எல்லா நாடுகளுடைய உற்பத்தி பொருளும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு ஆகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மேலங்கிட்டு இருக்குது. ஸோ அதனாலே அவனுடைய பார்வை எப்பவுமே நம்ம இந்தியா மேலே உண்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டுனா காங்கிரஸ் அப்பப்போ பார்த்திங்கன்னா மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கும். காங்கிரஸ் இருக்கும்போது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்காது. மத்தியில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை விட பாஜக தான் என்றைக்கே பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்ம நாட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாடுமே நம்ம கிட்ட நெருங்காத முடியும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக மாறும். அதுவும் இந்த தடவை பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 3 தடவையும் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா தொடர்ந்து ஜெயிச்சு பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டார் நம்முடைய மோடி. பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா ஒரு நட்புறவு நாடாக மாற்றிட்டு இருக்காரு. ஒன்ஸ் அதாவது அமெரிக்காவே நம்ம கூட ஏற்று சண்டைக்கு வந்தால் கூட இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டாக பெரிய பெரிய நாடுகள்லாம் இருக்குது. ஸோ அதனாலே இப்போ அமெரிக்காரன் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனையை தூண்டணும், இந்தியா இவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லது கிடையாது. ஸோ அப்படிங்கிறக்காண்டியே உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று திரட்டி இது ஒரு புரட்சி வெடிக்கிற மாதிரி ஒரு போராட்டமானது அமெரிக்காரன் முன்னெடுக்கான். இதில் சில நாடுகளும் அவனுக்கு உறுதியாக இருக்குது. ஸோ அதன் பேரை தான் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம நாட்டிலே பிறந்து நம்ம நாட்டு இதிலேயே பார்த்திங்கன்னா படித்து வளர்ந்து அமெரிக்காக்காரனுக்கு கைகூலியாக செயல்படுது இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம். அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த அபிஜித் தீப்கே. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்ன தெரியும், பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு இளைஞர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கத்தை எதிர்த்து புரட்சி பண்ணுறார், இளைஞர்கள்லாம் ஒன்று திரட்டி
அதாவது யாராலையும் முடியாது, காங்கிரஸ் கட்சியால் முடியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சரை பதவியில் வச்சுட்டாரு பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான நிலவரம் யாருக்குமே தெரியாது. அவ்வளோக்குள்ள யோக்கிய சிகாமணிலாம் இந்த அபிஜித் தீப்க்கு கிடையாது, புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இந்த ஆள் ரீசெண்டாக அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுவானா. ஆனால் அவன் கூடுதலாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கான். அது வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்களாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, திமுகவோட அல்ல கைகளும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர்களே தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் அவர்களும், கேரளாவில் பினராயி விஜயன் அவர்களும், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் சிஎம். தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டவர் ஸ்டாலின் அவர்கள், அதனால் பெஸ்ட்டு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரீசெண்டாக பேசலாம்னு சொல்லிட்டு திமுக காரங்களாம் அதை வச்சு பயங்கரமாக ஃபயர் கொளுத்தி போட்டிருக்காங்க. ஸோ அப்போவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிது இதுக்கு பின்னாடி இங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போராட்டத்தை பண்ணும்போது இங்கேருந்து திமுக ஆதரவு எல்லாரும் போய்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க, அங்கே காங்கிரஸ்காரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளை வச்சு ஒரு கேம் ஆடுது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் அதாவது தமிழை வச்சுக்கிறத கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸும் மறைமுகமாக அந்த அபிஜித் தீப்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் உண்மை. ஏன் அந்த காங்கிரஸ் நம்ம கூட தானே கூட்டணியில் இருக்குது தமிழை வச்சுக்கிறது கூட. ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்கை சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டை வந்து முதலமைச்சர் விஜய் எக்ஸஸ் பண்ணுற சொல்கிற அளவுக்கு அந்த காங்கிரஸ் ஏன் அப்படி மாறி போய் செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வடநாடு முழுக்க நிறைய இடங்களில் அடுத்த பிரதமர் விஜயவாலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக முதலமைச்சர் விஜயோடைய ஃபோட்டோவை காட்டி பயங்கரமாக அது ஒரு பரவிட்டு இருக்கு. அது இயற்கையாகவே போயிட்டுருக்குன்னு வச்சுட்டுங்களேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டிவிகே கட்சி தான் பார்த்தீங்கன்னா ரூட் மாஃபியாக செயல்படுது, வட மாநிலத்தெல்லாம் போய் இப்படி பரவிட்டுருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. உண்மை அது கிடையாது. அதான் நம்முடைய முதலமைச்சர் விஜயனுடைய அந்த பவர் தான் என்னென்னு தெரியும், அவருடைய புகழுங்கிறது எல்லாம் தெரியும். எல்லா ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் நியூஸாக மாதிரி எல்லா பக்கமும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரதமர் எங்களுடைய தலைவர் விஜய் தான் சொல்லிட்டு அமைச்சர் உட்பட எம்எல்ஏ உட்பட எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இது கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸுக்கு பிடிக்கல. ஏன்னா ராகுல் காந்தியான அடுத்த பிரதமர்னு சொல்லணும், அதுக்கு தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய தலைவர் தான் பிரதமர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் போயிட்டுருக்கு. அதைத்தான் இப்போ வெட்ட வெளிச்சமாக, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் வீடு பதிப்பில் போட்டிருக்காங்க, காங்கிரஸுக்கு கல்தா அடுத்த பிரதமராக விஜய் அவர்கள், அதாவது தமிழை வெற்றி கழகம் தேசிய வெற்றி கழகமாக உருமாறுகிறது அப்படிங்கிற மாதிரி டைட்டிலில் போட்டு அது வந்து பிரசுரமாயிருக்கு அந்த புக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அந்த டைட்டிலை பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சந்தோஷம், நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது இந்த கோட் சூட்டில் பிரதமர் கெட்டப்பில் நம்முடைய முதல்வர் விஜயாவில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஜூனியர் விடனில். ஸோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, பார்க்காதவங்க பாருங்கள். அதாவது எனக்கு என்ன கேட்டிங்கன்னா சந்தோஷம் தான். அடுத்த கட்டமாக நீங்கள் பிரதமராகனா அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் கொஞ்சம் நிறையவே அதிகமாக இருக்குது. நிறைய இன்னும் பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்களான அடிப்படை தேவையான பொருட்களான அரிசி, எண்ணெய், பருப்பு இந்த மாதிரி பொருட்களுடைய விலை கூட உயர்ந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நடுத்தர வர்க்க ஏழ்மையான பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் ரொம்ப பாதிக்குது. இப்போ கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்த்து இன்றைக்கி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதை மாற்றிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அப்படிங்கிற நோக்கி போகும்போது அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம் கொடுக்கும், அதில் மாற்றிக்கிறது கிடையாது. ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய வீடியோக்களை பார்த்தவங்க புரிஞ்சிருக்கும். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, காங்கிரஸ் கட்சி தூக்கி நிப்பாட்டுறதுக்கு தமிழை வச்சுக்கலாம் வரல. ஏன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி இருக்க படு பாதாளத்தில் போயிட்டாங்க. ஸோ இப்போ முதலமைச்சர் விஜய் கூட தமிழை வச்சுக்கிறதுல அவங்க இணைஞ்சிருக்குது, அவங்களுக்கு தான் பலம். அதாவது நம்ம கூட இணைஞ்சதுனால இணையறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது எக்ஸ்ட்ரா. சில பேர் சொல்லுவீங்களா மத்தியில் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே முதலமைச்சர் விஜய்விலே ஸ்ட்ராங் ஆகிட்டார், உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நகல்றாங்க. அதாவது நாம் நினச்சபடியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கலாம் செயல்படுங்கும் போது உண்மையிலே எனக்கு கூடுதலாக ஒரு சந்தோஷம். அந்த நோக்கத்தில் தான் ஜூனியர் விடன்னு சொல்லியிருக்குது. அதாவது இப்போ தமிழை வச்சுக்கலான்னு இருக்குது. ஸோ தமிழை வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானே அது முன்னுரிமை கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டியாக மாறினா பேரே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக தானே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தேசிய வெற்றி கழகம் அப்படிங்கிறது மாறப்போகுது, கட்சி பேரையே அடுத்த கட்டத்துக்கு மாற்ற போகிறாங்க, அது ஒரு பரிசீலனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஜூனியர் விகடனில் போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மாறப்போகுதுங்கிறது இன்னும் தெரில. ஸோ ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு 80% கன்ஃபார்ம் தான். ஏன்னா முதலமைச்சர் விஜயோடைய பார்வை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த நாட்டையுமே நான் ஆளணுடா அப்படிங்கிற எண்ணட்டம் அவருக்கு இருக்குங்கிறது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து அது தெரியுது. வந்தாங்கள அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலுக்கு
தமிழை வச்சுக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் விஜய் ரெடி ஆகிட்டாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா, செம்ம கடுப்பாகி, அதாவது இவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம தயவுல தான் இவங்க ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு நம்முடைய தலைவரை சொல்லாம, அவங்க தலைவர் அதாவது விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரதமர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு காண்டுல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு பக்கம் காண்டுல இருக்கா, இப்போ காங்கிரஸும் காண்டுல ஆயிட்டா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த அபிஜித் தீப்கே மூலமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பி, அது பயங்கரமா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம். இளைஞர்லாம் ஒண்ணு திரட்டி அப்படிங்கிற ஒரு இதா அவங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில தான் இந்த அபிஜித் தீபையும் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்ட வந்து ஏன் தலைமையில போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும், முதலமைச்சர் விஜய் அவர்கள பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிலாம் பயங்கரமா ஒரு சவடால் பேச்சு பேசியிருக்கான். அதில தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். நீ வாப்பா ராசா, நீ தமிழ்நாட்டுக்கு வா, வந்தா தானே உன்னை வச்சு செய்ய முடியும். ஸோ அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு பதிலடி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வ பத்தி நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.